அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம ஜிகே அதாவது குரூப் 4க்கு வந்து மேக்ஸிமம் நம்ம எந்தெந்த புக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இப்பதான் நீங்க ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாலும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல நம்ம எந்தெந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கணும் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல்ல சிலபஸ்ல எந்தெந்த யூனிட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாம எந்த புக்கை நம்ம படிக்கிறது அதுவே தெரியாதே. ஃபர்ஸ்ட் சிலபஸை கண்டிப்பா படிச்சுக்கணும். யாரும் சிலபஸ் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 6 யூனிட் இருக்கு சிலபஸ்ல. ஃபர்ஸ்ட் சயின்ஸ், அடுத்து ஜியோகிராஃபி. இது ரெண்டுத்துக்கும் இந்த வீடியோல நான் வந்து அவுட் சோர்ஸ்லாம் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவுட் சோர்ஸ் அதுக்கு தேவையில்லைன்னு நான் என்னோட ஃபீலிங்லாம் சொல்லுவேன். ஓகேவா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா படிச்சிருவோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தாண்டி ஸ்கூல் புக் சயின்ஸுக்கு 9th 10th அதை மட்டுமே தெளிவா படிச்சாலே போதும். மேக்ஸிமம் நம்மளால ஈஸியா அட்டன் பண்றதுக்கு ஒரு ஸ்கில்லாவது நம்ம கிட்ட கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ சயின்ஸ் இருக்கு, அவ்வளோ டாபிக் இருக்கு. அதே மாதிரி ஜியோகிராஃபியுமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இருக்கு. ஜியோகிராஃபிக்கெல்லாம் 12th வரைக்கும் நம்ம படிச்சா போதும். எனக்கு தெரிஞ்சு அவுட் சோர்ஸ் போக தேவையில்லை. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் கூட 12th தான் நம்மளுக்கு ஜியோகிராஃபில கொஸ்டின் கேட்டுதாங்க நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் 10th இருக்கக்கூடிய அந்த முக்கியமான லெசன்ஸை நம்ம படிச்சா போதும். அதே மாதிரி 9th 6th 7th 8th 9th இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டாபிக் சிலபஸ்ல கவர் ஆகும். அதை மட்டுமே படிச்சா போதுமானது. ஸ்கூல் புக்கே போதும் ஜியோகிராஃபிக்கும் சயின்ஸுக்கும். ஓகேவா? அதுக்கு நீங்க அவுட் சோர்ஸ் தேடி போனீங்க அப்படின்னா எவ்வளவுதான் படிக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் பத்தாது. ஓகே, அதுக்கான எஃபர்ட்டை நம்ம மற்ற சப்ஜெக்ட்ல எடுக்கிறதுக்கான எஃபர்ட்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம மார்க்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாலிட்டிக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டோட வரலாறும் பண்பாடும் யூனிட் 6 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பிறகு இந்தியன் எக்கனாமி, தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் எப்படி இருக்கு அதை பத்தி பார்த்துடலாம். எந்த புக்கு படிக்கலாம்னு பார்த்துடலாம். அதே மாதிரி இந்தியன் பாலிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து அவுட் சோர்ஸ் வந்து நல்ல புக்கு இருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக் அப்படின்னா இல்லை அப்படின்னா சீக்கிரம் அதை வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம அவுட் சோர்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம காம்படிஷன்ல இருக்க முடியும். நம்ம ஸ்கூல் புக் என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் அவுட் சோர்ஸ் படிக்கணும் இல்லையா? கண்டிப்பா அவுட் சோர்ஸ் தேவை. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்தெந்த புக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டா இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கிறத நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த புக்கெல்லாம் வாங்கி ஜஸ்ட் ரீடோடா பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா அவுட் சோர்ஸ் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து நான் எப்படி படிச்சுட்டு இருக்கேன், என்னோட அவுட் சோர்ஸ் வே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க ஏதாவது அகாடமி சேர்ந்திருக்கலாம், நீங்க வேற ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் தான். ஸோ இல்லைனாலும் கூட வாங்கி நீங்க ட்ரை பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா அவுட் சோர்ஸ் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து சில அகாடமி புக்ஸ் ஃபாலோ பண்றேன். அதையும் நான் சொல்றேன். சில பப்ளிகேஷன் புக்கும் நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பார்க்கலாம் அப்படின்னா பாலிட்டி பார்த்துடலாம். பாலிட்டி எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ பாலிட்டி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலிட்டி வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் தான். ஓகேவா? பிரகதீஷ் பப்ளிகேஷன் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். பிரகதீஷ் பப்ளிகேஷன் நீங்க எந்த அளவுக்கு ரீட் அவுட் பண்ணி முடிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால பாலிட்டியில நல்ல ஒரு மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். 15 கேள்விகள் இருக்கு, சாதாரணம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கூல் புக்கை வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாலிட்டி கண்டென்ட்டை தெளிவா படிச்சுட்டு தான் நீங்க இந்த புக்கை படிக்கணும். நீங்க ஸ்கூல் புக்கே படிக்காம இதுக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால ஸ்கூல் புக்கை நல்லா தெளிவா படிச்சிருங்க. அதுக்கு பிறகு இந்தியன் பாலிட்டி பிரகதீஷ் பப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பெட்டரான புக். நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பாலிட்டியில் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு இந்த டைம்ல. ஓகேவா? ஸோ அடுத்து எதை பார்க்கலாம் அப்படின்னா ஐஎன்எம் இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நான் 2 புத்தகத்தை ஃபாலோ பண்றேன். எதுன்னு நான் சொல்லிடுறேன். சுரேஷ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய வரலாறும் பண்பாடும் ஸ்கூல் புக்கு நம்ம படிச்சிருப்போம், இல்லைன்னா சொல்லலை. 11th தான் இதுக்கான அதிகமான சோர்ஸ் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி மிடில் கிளாஸ்ல 6th 7th 8th அந்த இதில் வந்து கொஞ்சம் கவர் ஆகுது. அதெல்லாம் தாண்டி அவுட் சோர்ஸ் வந்து இந்த சுரேஷ் புக் வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து மார்க்கெட்டுக்காக சொல்லலை, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இது வந்து அழகு வந்து யூனிட் வந்து 3 இந்திய வரலாறு. ஓகேவா? ஸோ அவுட் சோர்ஸ்ல இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கீ பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபாலோ பண்றேன். ஐஎன்எம்க்கு வந்து எதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் பிரகதீஷ் பப்ளிகேஷன். நிறைய இருக்கு கண்டென்ட். படிக்கிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் பத்தாது போல, அவ்வளோ இருக்கு. பட் அதுல நம்ம எல்லா டாபிக்கும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் சில எக்ஸாம்ல நம்மளுக்கே தெரியும் படிக்கிறப்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதை மட்டுமே அது
கொஞ்சம் படிச்சுக்கிறது ரொம்ப பெட்டர். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய கூற்றுகள், வார்த்தைகள் அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறதுக்கு இந்த புக் எனஃப். இந்திய தேசிய இயக்கம் குரூப் 1 லெவல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இந்த புக்கை ஃபுல்லா படிச்சோம்னா நம்ம குரூப் 1 பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? பட் நம்ம குரூப் 4க்கு சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டுமே நான் எடுத்து படிச்சுக்கிட்டா போதும். ஸ்கூல் புக்கை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அடுத்துதான் இதை நீங்க படிக்கணும். ஸ்கூல் புக் படிக்காம தயவு செஞ்சு இங்க வந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வெங்கடேஷன் புக் இருந்தாலும் அதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெங்கடேஷன் புக் வந்து நான் எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ மேக்ஸிமம் வெங்கடேஷன் புக் வந்து நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? ஸோ வெங்கடேஷன் புக் இந்திய தேசிய இயக்கத்துக்கு நல்லா தான் இருக்கு. பட் மோஸ்ட்லி இதில் ஸ்கூல் புக் கண்டென்ட் அதிகமாக கவர் ஆயிருக்கு. ஸ்கூல் புக் இல்லாத சில அவுட் சோர்ஸ் கண்டென்ட் வந்து இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால எனக்கு தேவையான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அவுட் சோர்ஸ் இதெல்லாம் பெட்டரா இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ வெங்கடேஷன் கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல அவுட் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு இதுக்கு பார்த்தாச்சா? ஸோ அதுக்கு பிறகு இந்திய பொருளாதாரத்துக்கு எதை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் சுரேஷ் புக் ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. ஓகேவா? நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா சுரேஷ் புக் இஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ மற்ற அகாடமி வந்து எப்படின்னு தெரியல, ஆனால் சுரேஷ் புக்கில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இது வரைக்கும் கரண்ட், அதாவது இந்த 2025 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? நான் சொல்கிறது வந்து யூனிட் 5க்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்துக்கு வந்து நான் வந்து பிரகதீஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிரகதீஷை நம்ம ஸ்கூல் புக் 11th and 12th இந்தியன் எக்கனாமிக் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? எல்லாத்தையும் நம்ம படிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரீடபிள் தான். அந்த ரீடபிள்ல நம்மளுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டா போதுமான அளவு. மக்கப் பண்ணிட்டு இருக்க முடியாது, மக்கப் பண்ண மறந்துடும். எவ்வளவு மக்கப் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, அதுவே போதுமான அளவு. அவுட் சோர்ஸுக்கு இந்த புக் எல்லாம் ஓகே. ஸோ ஃபைனலா வந்து யூனிட் 6 எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். யூனிட் 6 நான் ஒன்றும் சொல்லி புதுசாக சொல்ல போறதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நியூ ஆஸ்பிரன்ஸ் சரி, ஓல்டு ஆஸ்பிரன்ஸ் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்திய, அதாவது தமிழ்நாட்டோட வரலாறும் பண்பாடும். ஸோ இந்த புக்கு நவீன காலம், தற்காலம் இது ரெண்டுமே வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இதெல்லாம் நல்லா படிங்க. மற்ற அகாடமியில் வந்து இதெல்லாம் படிக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு செல்ஃபாக நாலேஜை நிறைய வளர்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீதி கட்சி பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கம்மியான டேட்டா தான் இருக்கும். பட் இந்த புக்கில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கான், சூப்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க, கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால அவுட் சோர்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். மொத்தமே 6 யூனிட் தான். அதில் 2 யூனிட் வந்து ஸ்கூல் புக் படித்தாலே போதுமான அளவு. நீங்கள் அவுட் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா போய்க்கே இருக்க வேண்டியதான். மிச்சம் இருக்கிற 4 யூனிட்டை தரவா நான் சொன்னேன் இல்லையா, அந்த புக்கு மட்டுமே கூட வச்சு ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. நிறைய நாலேஜபிள் பர்சனாக மாறிடுவீங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து சும்மா ஒன்றும் ஃப்ரீயாக நான் சொல்கிறேன்னு நினைக்காத, தயவுசெய்து சொல்ல வேணாம். ஸோ இன்னும் நான் வந்து இந்த புக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஐடியாவை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய புக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் இல்லைனா கூட யார்ட்டாவது கடை வாங்கி கூட வாங்கியிருக்க புத்தகம். ஏன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய படிக்காட்டி கூட ஓரளவுக்காச்சும் படிச்சுட்டு போங்க. அதுவே எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸ்கூல் புக்கு எனஃப். ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். உடனே வந்து என் ஸ்கூல் புக்கே போதும், எனக்கு எதுக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லி வாதாட வேணாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா படிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கண்டென்ட் அண்டு நம்ம எக்ஸாம் படிக்கிற சில வீடியோஸ் நான் கொடுக்குறேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே.